வணக்கம் மக்களே! நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு கம்பெனிக்கோ, இல்ல ஒரு ஒரு பெரிய பிராண்ட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல ஒரு ஸ்டார்ட் அப்க்கு தான் யூஸ் பண்ண முடியுமா? இப்ப ஆக்சுவலி நாங்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர்ஸ். இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு ஓன் ஸ்கில் இருக்கு. நாங்க அத எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். சில பேர் குக் பண்ணுவாங்க, சில பேர் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாரி சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னா, அவங்கள கூல் பண்றதுக்கான ஐடியாஸ் குடுப்பாங்க. இந்த மாரி அவங்கவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிளஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்கில்ல எப்படி வந்து நீங்க ஆன்லைன்ல ப்ரமோட் பண்ணி, அது மூலமா எப்படி மானிட்டைசேஸ் பண்ணி, நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஐடியாஸ். நீங்க எப்படி ஒரு ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். உங்க ஸ்கில் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அது குக்கிங்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு ரைட்டிங்கா இருக்கலாம், புக்ஸ் பத்தி ஏதாவது ஒரு ஸ்கில், எந்த ஸ்கில்லானாலும் இருக்கலாம். அந்த ஸ்கில்ல வந்து ஒரு ஆன்லைன்ல கன்டென்ட் வடிவத்துலனா, அது இமேஜஸா இருக்கலாம், இல்ல வீடியோஸா இருக்கலாம், இல்ல ஷார்ட்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு கன்டென்ட் இல்ல ப்ளாகா இருக்கலாம். இத வந்து பீப்பிள்க்கு ரீச் பண்ண வைக்க போறோம். ரைட் பீப்பிள்க்கு ரீச் பண்ண வைக்க போறோம். ஸோ, இதுதான் வந்து மெத்தடாலஜி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அத வந்து அந்த கன்டென்ட்ட வந்து ப்ளாகாவோ, வீடியோவாவோ, இமேஜாவோ, இல்ல ஸ்லைடாவோ ஏதாவது நம்ம ரீச் பண்ண வைக்க போறோம். யாருக்கு? உங்க ரைட் பீப்பிள்க்கு ரீச் பண்ண வைக்க போறோம். சரிங்களா? ஸோ, இப்ப அப்படி ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம எப்படி ஒரு பேசிக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்க ஸ்கில் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஸ்கில் வந்து ஒரு குக்கிங்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த குக்கிங் பத்தி நீங்க வந்து சொல்லப் போறீங்க. உங்க டீட்டெயில் சொல்லப் போறீங்க. ஸோ அப்ப நான் எங்க போய் எடுக்கிறது? அப்ப Googleல தேடியிருப்பாங்க பார்த்தீங்களா? இப்ப குக்கிங் பத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு தேடியிருப்பாங்கல்ல. அத நீங்க இந்த வெப்சைட்ல தேடிக்கலாம். answerthepublic.com இந்த வெப்சைட்ல நீங்க போய் தேடுனீங்கன்னா, இங்க போய் இங்க ஜஸ்ட் போனீங்கன்னா, உங்களோட இந்த மாரி ஒரு பாக்ஸ் கேட்கும். இங்க குக்கிங்ன்னு குடுத்துக்கலாம் அந்த கீவேர்ட்ல. இந்த கீவேர்ட்ல குக்கிங்ன்னு குடுத்து, இங்க இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஜஸ்ட் இந்த மாரி குடுத்தீங்கன்னா, அந்த சர்ச் பாக்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட நெறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சரிங்களா? குக்கிங் பத்தி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருமோ, அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஆமா. இதுல மல்டிபிள் டைட்டில்ஸ் வரும். இங்க பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். இத செக் பண்ணி பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ட வந்து என்னோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். இப்போதைக்கு ஒரு ஐடியா மட்டும் எடுத்துக்கங்க. சரிங்களா? நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ, இந்த மாரி நீங்க கீவேர்ட் குடுத்தீங்க. இப்ப குக்கிங்ன்னு குடுத்தப்ப இதுல எவ்வளோ ஐடியாஸ் வருது பாருங்க. நெறைய ஐடியாஸ் வருது. நெறைய ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. சரிங்களா? இந்த மாரி நெறைய ஐடியாஸ் வரும். டோட்டலி 732 ஐடியாஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த ஐடியாஸ்லாம் இது பண்ணிக்கங்க. எடுத்துக்கங்க. இதெல்லாம் பாருங்க. ஒவ்வொன்னா ரீட் பண்ணி பாருங்க. இப்ப அதுல ஆக்சுவலி ஒரு 3 ஐடியா கூட இங்க வந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா 3 எடுத்திருக்கேன். வாட் குக்கிங் டுடே இப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. வாட் குக்கிங் ஆயில் யூஸ்டு ஃபார் பிளட் பிரஷர் இப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் Googleல மக்கள் சர்ச் பண்ணது. ஸோ கேன் குக்கிங் பி எ ஃபேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய கேட்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா 732 ஐடியாஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. ஆனா நீங்க இனிஷியலா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்ப உங்களுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்னா, இது எதுக்கு எது உங்களுக்கு ஆன்ஸர் பண்ண முடியுதோ அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்ஸர்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வாட் குக்கிங் டுடே இன்னைக்கு என்ன குக்கிங்? இது ரீசனபிள் இல்ல. வாட் குக்கிங் ஆயில் யூஸ் ஃபார் பிளட் பிரஷர். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இதுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணுங்க. இது இமேஜாவோ, வீடியோவாவோ, பிளாகிங்காவோ, கன்டென்ட் ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஆன்ஸர் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்ஸர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நாளடைவுல என்னைக்காவது ரீச் பண்றப்ப, Googleல தேடுறப்பயோ, இல்ல YouTubeல தேடுறப்பயோ, இல்ல நீங்க எதுல ரீச் பண்ணிக்கிறீங்களோ, அந்த ஆன்ஸர்ஸ்க்கு உங்களோட ஆன்ஸரும் உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஒரு வகையான பிராண்ட். உங்களோட ஓன் ஸ்கில்ல நம்ம ஆன்லைன்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்க இனிஷியலா இந்த மாரி கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் எடுத்ததுக்கப்புறம், எப்பயுமே லாங் டெயில் கீவேர்டா சூஸ் பண்ணுங்க. லாங் டெயில் கீவேர்ட்னா என்னன்னா, இங்க நான் என்ன குடுத்திருப்பேன்னா, இப்ப வாட் குக்கிங் டுடே அப்படின்னு ஷார்ட்டா இருக்குல்ல. இந்த இத எடுத்துக்கிறத விட, இந்த மாரி லாங்கா வாட் குக்கிங் ஆயில் யூஸ் ஃபார் பிளட் பிரஷர் இதுக்கு ஆன்ஸர் பண்ணுங்க. கேன் குக்கிங் பி எ ஃபேஷன் இந்த மாரி லாங்கா இருக்கிறத எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த மாரி லாங்கா எடுத்துட்டு அதுக்கு ஆன்ஸர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்டின்னா ஏன்னா மோஸ்ட்லி லாங் ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட் வந்து அதுல நெறைய கீவேர்ட இன்டர்கிரேட் பண்ணும். உங்களுக்கு நெறைய கன்டென்ட் வந்து ஈஸியா பாப்புலேட் ஆகும். அதனால எப்பவுமே இந்த மாரி கன்டென்ட்ட சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்ஸர் பண்ண ஆரம்பிங்க. அதான் இங்க குடுத்துருக்கேன். வென் செலக்ட் லாங் ஃபார்ம் ஆஃப் கீவர்ட் இட் ரேங்க்ஸ் இன் Google ஃபாஸ்ட். ஸோ இது Googleல வந்து ஃபாஸ்ட்டா ரேங்க் ஆகும் அப்டின்னு நம்ம சொல்றோம்.
சரிங்களா? ஆ ஸோ இந்த மாரி தான். நீங்க லாங் ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட் பண்றப்பயே, உங்களுக்கு அந்த கீவேர்டுக்கும் ஃபியூச்சர்ல ரேங்க் ஆகும். அதே மாதிரி அ இன் ஃபியூச்சர்ல 2 ஃபார்ம் ஆஃப் கன்டென்ட் இந்த மாரி 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் இந்த மாரி கன்டென்ட்க்கும் உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். சரிங்களா? ஸோ அது போக போக தெரிஞ்சுக்கும். இப்போதைக்கு ஒரு ஐடியா மட்டும் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் அதே மாரி கீவேர்ட் பிளானர்ன்னு இருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். இந்த இந்த வீடியோ லிங்க்ல போய் அந்த கீவேர்ட் பிளானர்ல என்ன பண்ணணுன்ற டீட்டெயில் அதுல பாருங்க. இப்போதைக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். நீங்க கீவேர்ட் பிளானர்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஆன்லைன்ல இப்படி இந்த மாரி ஷோ ஆகும். ஷோ ஆனோனே இந்த கீவேர்ட் பிளானர்ல போய் உங்களோட குக்கிங்கிற கீவேர்ட குடுங்க. ஸோ அதுலயும் போய் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் வருதோ அந்த கீவேர்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கங்க. அந்த கீவேர்ட்ஸ்க்கும் ஆன்ஸர் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நீங்க குக்கிங் தான் இப்ப நான் குக்கிங்கிறவங்க வந்து அது குக்கிங் யார் டார்கெட் நிச்சோ அவங்க. இப்போ உங்க வந்து ஸ்விம்மிங் பத்தியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு புக்ஸ் படிக்கிறது பத்தியோனா, நீங்க அந்த கீவேர்ட் குடுத்து இந்த மாரி சர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் answerthepublic.comல பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீவேர்ட் பிளானர்ல இந்த மாரி பண்ணுங்க. கீவேர்ட் பிளானர்ல பண்ணி இதுல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வருதோ அந்த கீவேர்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்ப நீங்க லாங் டெயில் கீவேர்டா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? லாங் டெயில் கீவேர்ட்னா இந்த மாரி சொல்றேன். கேன் குக்கிங் பி எ ஃபேஷன் இந்த மாரி பெரிய கீவேர்டா இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுக்கங்க. அதுக்கெல்லாம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. இத பத்தியான இது எப்படி பண்ணணுன்ற இந்த ஃபார்மட் வந்து இந்த வீடியோ லிங்க்ல நான் குடுத்துருக்கேன். நீங்க அத போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? அந்த இத சர்ச் பண்ணி அதுல நான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேங்கிறத அந்த இதையும் பார்த்துக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து உங்களுக்கு இந்த கன்டென்ட் உங்க உங்க நீச்க்கான கன்டென்ட்ட எங்க எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப உங்க கன்டென்ட் வந்து நான் எப்படி கிரியேட் பண்றது? எனக்கு இப்ப உங்க கன்டென்ட் வந்து ஒரு போஸ்ட் மாரி கிரியேட் பண்ணலாம். Facebookல ஒரு ஒரு போஸ்ட் மாரி கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஒரு ஒரு இமேஜஸ் மாரி ஃபேஸ் போஸ்ட் ஆர் இமேஜஸ் அல்லது வீடியோவா கிரியேட் பண்ணலாம். ஷார்ட்ஸா கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் எங்க போய் கிரியேட் பண்றது? அப்படின்னு இருந்தீங்கன்னா, Canvaங்கிற ஒரு டூல் இருக்குங்க. சரிங்களா? இதுக்கும் நான் இங்க வீடியோ லிங்க் இங்க குடுத்துருக்கேன். செப்பரேட் லிங்கே குடுங்க. இந்த லிங்க் போய் Canvaன்ற லிங்க்க போய் பாருங்க. அதுல நான் எப்படி வந்து ஒரு இது கிரியேட் பண்றேன். ஒரு போஸ்ட்டோ எப்படி கிரியேட் பண்றேன்னு பாருங்க. அந்த மாடல்ல கிரியேட் பண்ணுங்க. உங்க கன்டென்ட்டையே நீங்க அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்ப ஒரு ஒரு ஐடியா ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு இனிஷியலா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணணும். ஓன் பிராண்ட ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஐடியா இது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல போய் நான் Canvaல எப்படி கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. அதுல கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்ன நீங்க இனிஷியலா ஒரு ஒரு போஸ்ட் கூட கிரியேட் பண்ணுங்க. ஒரு போஸ்ட் இனிஷியலா கிரியேட் பண்ணுங்க. இல்லன்னா ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. இல்லன்னா ஒரு ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாரி கூட கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணிட்டு இது இதான் இந்த Canvaவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இத எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுல சொல்லியிருப்பேன். அந்த அந்த லிங்க்ல போய் பாருங்க. இல்ல கிரியேட் பண்ணி பாருங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா, டெய்லி நீங்க இந்த Canva டூல் ஒன்ஸ் பழகுனதுக்கப்புறம், டெய்லி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இத வந்து ஒரு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஒரு 1 வீக்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, 1 வீக்ல இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Twitterல ஷேர் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, Instagramல ஷேர் பண்ணுங்க, LinkedInல ஷேர் பண்ணுங்க. இப்ப இனிஷியலா Google மை பிசினஸ், Pinterestலாம் இருக்கு. நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம். Twitter, Facebook, Instagram, LinkedIn. இதுலலாம் நார்மலா உங்க Gmail ஐடி, பாஸ்வேர்ட் வச்சு கிரியேட் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ற இந்த Canvaல கிரியேட் பண்ற போஸ்ட்ட என்ன போஸ்ட்? இப்ப நீங்க குக்கிங் பத்தி நீச்னா, அந்த கிரியேட் பண்ற போஸ்ட்ட இதுல ஷேர் பண்ணிட்டே வாங்க. இப்படி ஜஸ்ட் இதுதான் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த மாரி ஷேர் பண்ணிட்டு வாங்க. அட்லீஸ்ட் நீங்க உங்களால வீக்லி ஒரு போஸ்ட் ரெடி பண்ண முடியுது. சிம்பிளா சொல்லணும்னா குக்கிங் பத்தி எனக்கு ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டேன். answerthepublic.comல போய் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டேன். இல்லன்னா கீவேர்ட் பிளானர்ல ஒரு கொஸ்டின் எடுத்துட்டேன். அந்த கொஸ்டின் எடுத்துட்டு அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்ஸரும் பண்ணிட்டேன். அத வந்து ஒரு டெக்ஸ்ட்டா கூட நான் பண்ணிட்டேன். ஒரு போஸ்ட் மாரி கூட டிசைன் பண்ணிட்டேன். அந்த போஸ்ட் மாரி ரெடி பண்ணிட்டு, அத வந்து இந்த Twitterலயோ, Facebookலயோ, Instagramலயோ, LinkedInலயோ ஷேர் பண்ணிருங்க. இத வீக்லி 1 டைம் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இது மாரி போஸ்ட் பண்றவங்களுக்கு. இல்ல என்னால வந்து ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுது. Canvaலயே நான் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியுதுங்கிறவங்க வந்து YouTubeலயோ, Insta ரீல்ஸ்லயோ, Facebook ரீல்ஸ்லயோ, இல்ல பெப்பிள் ஷார்ட்ஸ்லயோ ஷேர் பண்ணுங்க. 1 வீக் அட்லீஸ்ட் நீங்க இனிஷியலா 1 மந்த்க்கு 1 ஹவர் ட்ரை பண்ணுங்க. 1 மந்த்க்கு இல்லன்னா 15 டேஸ்க்கு ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, நீங்க இதுவே உங்களுக்கு உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடக்குது? எவ்வளோ வியூஸ் வருது? எவ்வளோ ரீச் ஆகுது? எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலைய ரொம்ப முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்ட்டா அத செய்யணும். ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு எனக்கு எதுவுமே நடக்கல. நீங்க கன்சிஸ்டன்ட்டா அத செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இதுல கன்சிஸ்டன்ஸா பண்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கா ஸ்க்ராட்ச்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஓனாவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஓன் ஸ்கில்ல வச்சு இதெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான். ஃப்ரீ ரிசோர்ஸ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
இன்னைக்கு இந்த உங்களுக்கு டாபிக் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இத நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நன்றி மக்களே! நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல்.